புதுச்சேரி அரசின் நிதி நெருக்கடி நிலையை குறித்து புதுச்சேரி எம்எல்ஏ நாஜிம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் வரலாறு காணாத அளவிற்கு ஒரு நிதி நெருக்கடியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. குறிப்பாக முதியோர் தொகை என்று சொல்லக்கூடிய அந்த ஓய்வூதிய தொகையை ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் நிதி ஒதுக்குவார்கள். ஆனால் இப்பொழுது பொறுப்பேற்றுக்கிற புதிய அரசு வந்த பிறகு புதிதாக யாருக்கும் ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்கப்படவில்லை. அது ஏன் என்று கேட்டால், யார் யாரெல்லாம் இறந்து போகிறார்களோ அவருடைய டெத் வேக்கன்சி என்று சொல்லக்கூடிய அந்த தொகை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம், அல்லாமல் மொத்தமாக கொடுப்பது கிடையாது. இது ஒரு பக்கம். அதே போல் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு பயனுள்ள திட்டம் என்று சொன்னால், புதுச்சேரி மாநிலத்தையே குடிசை இல்லாத பகுதியாக மாற்றப்படும் என்று அறிவித்த திட்டம் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜருடைய வீடு கட்டும் திட்டம். அந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படுகின்ற தொகை கடந்த 3 ஆண்டு காலமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், சிலருக்கு ஒரு கட்ட தொகையை கொடுத்துவிட்டு அடுத்த 2 கட்டம் கொடுக்காத காரணத்தினால் கட்டியும் கட்டாமல் பல வீடுகள் திறந்த வெளியிலே இருந்து கொண்டிருக்கின்றன. அதற்கும் நிதி இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் பொறுத்து கொண்டிருந்தாலும் கூட, இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, நிதித்துறையினுடைய செயலர் அவர்கள் எந்த கோப்பு போனாலும் அதை நிறுத்தி விடுகின்றார். எந்த தேவை எது தேவையில்லை என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் எல்லா கோப்புகளையும் நிறுத்துகிற ஒரு பாங்கினை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக காரைக்கால் பகுதியிலே குப்பை கூலங்கள் அதிகமாக இருக்குது என்ற ஒரு பிரச்சனை. அவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இதுவரையிலே எந்த விதமான தொகையும் கொடுக்கவில்லை. கோப்புகள் தயார் செய்யப்பட்டு ஏறத்தாழ 1,16,00,000 ரூபாய்க்கு நாங்கள் அனுப்பி வைத்திருந்தோம். உள்ளாட்சித்துறை அமைப்பின் மூலமாக சிபாரிசு செய்யப்பட்டு செக்ரட்டரி ஃபைனான்ஸ் அவருக்கு சென்றது. ஆனால் இதுவரையிலே அந்த கோப்புகளும் கிளியர் செய்யப்படவில்லை. இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுகின்ற ஒப்பந்தக்காரர்கள்லாம் நாங்கள் குப்பை எழுகிற பணியை நிறுத்தப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது இப்படி பல விஷயங்கள். இன்னொரு பக்கம், பிள்ளைகளுக்கு, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் உணவு விநியோகம் செய்கின்ற பணி, அந்த உணவு விநியோகம் செய்கிறவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு கல்வித்துறையும் சிபாரிசு செய்து அனுப்பியிருக்கிறது. அந்த தொகை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே DD-18 சொல்லக்கூடிய கருவூலத்துக்கு சென்ற பிறகு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியிடம் எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கிறது என்று சொல்லி அதையும் நிறுத்தியிருக்கிறார்கள். ஒருவேளை நாளை பள்ளிக்கூடம் துவங்கிவிட்டால் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த பணியை, விநியோகம் செய்யக்கூடிய பணியை அவர்களும் நிறுத்தப் போவதாக சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறி இருக்குது. இது மட்டுமல்லாமல் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஒரு சுற்றறிக்கையை அரசுக்கு இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியிருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு துறையிலும் 40% குறைத்துக் கொள்ள வேண்டும், செலவினங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி சொல்லியிருக்கிற காரணத்தால் பல பேர் வேலைக்கு சம்பளம் கூட வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும். இன்னும் சொல்ல போனால், சில நிறுவனங்களில், அரசு நிறுவனங்களில் சம்பளம் எல்லாம் அவர்களுடைய பணமான EPF, GPF போன்ற அந்த தொகை யாரெல்லாம் வங்கியில் வைத்திருக்கிறார்களோ அந்த தொகையை எடுத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி. இந்த ஆண்டு 3000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் என்று சொன்னார்கள். இந்த 3000 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட 800 கோடி எக்ஸ்டர்னலி எய்டட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த தொகை இதுவரைக்கும் நமக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் 840 கோடி நாம் கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்று மத்திய அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுத்திருந்தது. அதிலே இதுவரை ஒரு பைசா கூட கொடுக்கப்படாமல் இருந்தது. இப்போது மத்திய அரசாங்கம் 340 கோடி ரூபாய்க்கு கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவை நமக்கு தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்று தான் 125 கோடி ரூபாய்க்கு அதற்கான ஆதாரங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது புதுவை அரசு. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தால் பொதுப்பணித்துறை போன்ற அனைத்து முக்கியமான துறைகளும், கட்டமைப்புகளை செய்யக்கூடிய துறைகளும் வேலையில்லாத அளவிற்கு நிலைமை மாறிவிடும். சொந்த வருவாய் என்பது இதுவரை 735 கோடி ரூபாய் வந்திருக்க வேண்டும், 500 கோடி தான் வந்திருக்கிறது. இப்படி பல விதங்களில் நம்ம வருவாயை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இது போன்ற நெருக்கடிகள் வருகிற போது மற்ற கட்சிகள் எல்லாம், மற்ற அரசியல் அமைப்புகளாக இருந்தாலும், ஒரு எந்த அமைப்புகளாக இருந்தாலும், அரசாங்கம் வெள்ளை அறிக்கை விட வேண்டும், கருப்பறிக்க வேண்டும் என்று சொல்லுவதை விட எல்லோரும் ஒன்று சேர்ந்து புதுச்சேரி மாநிலத்துடைய மக்களுக்காக என்ன பிரச்சனை, நிதி பெறுவது என்ன கோளாறு என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த மாநிலத்துடைய இந்த பொருளாதார சிக்கலை தவிர்க்க வேண்டிய, நீக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இது போன்ற நேரங்களில் நான் என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல விரும்புகின்றேன். குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாய் மத்திய அரசாங்கத்துக்கு நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்கம் டாக்ஸ் வரி கட்டுகிறோம், அதே போன்ற சென்ட்ரல் எக்ஸைஸ் கட்டுகிறோம்,
இப்படி பலவிதமான வரிகள் நாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எடுத்து கொடுத்துட்ருக்கிறோம். அதிலிருந்து நமக்கு எந்த விதமான ஷேரும் நமக்கு வரது கிடையாது. ஏற்கனவே சிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தொகை புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வசூலிக்கப்படுகிற 4% அன்றைக்கு வசூலித்தோம். அந்த 4% தொகையை மத்திய அரசாங்கத்துக்கு தான் நாம் செலுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த கடந்த வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அதை எடுத்து சொல்லி சட்டமன்றத்தில் எங்களை போன்றவர்களாம் வாதிட்ட பிறகு மத்திய அரசாங்கம் அணுகி பேசுகிற நேரத்தில் அந்த 4% வரியை மாநில அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை அன்றைக்கு பெற்று ஏறத்தாழ 70 கோடி ரூபாய் அன்றைக்கு நாம் மாநில அரசுக்கு மத்திய அரசாங்கத்துடைய அந்த வருவாயை நாம் ஈட்டுக் கொடுக்கிறோம் அல்லவா, அதிலிருந்து பெற்றுக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த சிஎஸ்டியும் இல்லாத சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு 1% ஆகி போச்சு வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்த பிறகு. இதுதான் சூழ்நிலை. இந்த தருணத்தில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை என்பது, நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய துறைமுகம், இந்த துறைமுகத்திலிருந்து கஸ்டம்ஸ் டியூட்டி என்று சொல்லக்கூடிய கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி என்று சொல்லக்கூடிய பார்த்தோம் ஏறத்தாழ கடந்த ஆண்டு மட்டும் 420 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறார்கள். இந்த 420 கோடி வரை இன்றைக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரையில் இந்த தேதி வரையிலே ஏறத்தாழ 170 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்திற்கு சுங்கவரி மூலமாக கொடுத்திருக்கின்றார்கள் காரைக்காலுடைய துறைமுகம். ஆக ஏறத்தாழ 450 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு வருவாய் வருகிற போது அதில் ஒரு பைசா கூட நம்முடைய மாநில அரசுக்கு பங்கில்லை என்று சொல்கிற ஒரு சூழல் ஏற்புடையது அல்ல. எனவே காரைக்கால் மாவட்டத்திலே ஒரு பெரிய துறைமுகம் அமைந்திருக்கு என்று சொன்னால் அதனுடைய வருவாயெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் காரைக்கால் வளர்ச்சி பெற வேண்டும், காரைக்கால் நிதிநிலையிலே ஓங்கி நிற்கும் என்பதற்காகத்தான் அதற்கான முயற்சியை நாம் எடுத்தோம். ஆனால் இவ்வளவு தொகை நாம் வசூல் செய்து கொடுக்கிறோமே அல்லாமல் நம்முடைய காரைக்கால் பகுதியிலிருந்து அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இதுவரையிலே நமக்கு காசு எதுவும் கொடுக்கவில்லை. எனவே மத்திய அரசாங்கமானது மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது மாநில அரசின் மூலமாக மத்திய அரசாங்கத்துக்கு வர வேண்டிய சென்ட்ரல் டாக்ஸாக இருந்தாலும் எக்ஸைஸ் டியூட்டியாக இருந்தாலும் வேறு எந்த வகையிலே வருமானம் இருந்தாலும் அதில் 32% அந்தந்த மாநிலத்திற்கே திருப்பி கொடுக்கிறது. அதே போல நம்முடைய காரைக்கால் மாவட்டத்தில் வரக்கூடிய அந்த வருமானத்தை 32% நம்முடைய காரைக்கால் மாவட்டத்திற்கே கொடுப்பதற்கான வழிவகையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். எப்படி போராடி அன்றைக்கு சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸை நாம் பெற்றோமோ அதே போல் உரிய கவனம் செலுத்தினால் மத்திய அமைச்சர் அவர்களும் அதே போல புதுச்சேரி அரசும் தொடர்ந்து இணைந்து முயற்சிப்பார்கள். ஆனால் நம்முடைய அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு செல்லக்கூடிய இந்த தொகையிலே 32% வரும். அப்படி பார்க்கும்போது ஏறத்தாழ பல கோடி ரூபாய் நம்முடைய காரைக்கால் மாவட்ட வளர்ச்சிக்காக நாம் இங்கேயே ஒரு பட்ஜெட் போட்டுக் கொள்கிற அளவிற்கு ஒரு வரவேற்பை பெற முடியும். இதை மாநில அரசும் மத்திய அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் 4000 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. இந்த 4000 ரூபாய் கடனுக்கு வருடத்திற்கு 400 கோடி ரூபாய் நாம் வட்டியாக செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு சுமை. அந்த கடன் இருக்கிற காரணத்தில் தான் நம்ம மத்திய அரசாங்கம் 200 கோடி ரூபாய் கடன் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தும் கூட இன்றைக்கு 120 கோடி தான் முதலில் பெறக்கூடிய அளவுக்கு சூழலை உண்டாகி இருக்கிறோம். ஆக இந்த ஆண்டு கடந்த ஆண்டு நாம் பெற்ற அந்த அலோகேஷன் அந்த ஒதுக்கீட்டில் 1400 கோடி தான் செலவு செய்தோம். இந்த ஆண்டு அது கூட வராது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக நமக்கு பெற்றிருக்கிறோம். 3000 ரூபாய் இந்த அளவில் பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கடந்த ஆண்டு செலவு செய்த தொகையை கூட இந்த ஆண்டு செலவு செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் நாம் வலியுறுத்த வேண்டும். ஏனென்றால் மற்ற மாநிலங்களோட புதுச்சேரி மாநிலத்தில் ஒப்பிடக்கூடாது. நாம் மத்திய அரசாங்கத்துடைய செல்லப்பிள்ளை என்று சொல்லப்படுகின்றோம். மத்திய அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சகத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்றோம். அப்படி நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற போது நமக்கு வேண்டிய அந்த சலுகையை அவர் வழங்கியே தீர வேண்டும். உரிய கவனம் செலுத்தினால் நிச்சயமாக நம்முடைய மத்திய அரசாங்கத்தில் பெற்று கடனை தள்ளுபடி செய்வதற்கான முயற்சியை பெறலாம். அப்படி தள்ளுபடி செய்யவில்லை என்று சொன்னால் கடனை வசூல் செய்வதற்கு வட்டியை வசூல் செய்வதற்கு ஒரு சஸ்பெண்ட் பண்ணி வைத்துக் கொள்வதற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். இன்றைக்கு கூட மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட அதையே வலியுறுத்தி வருகிறார். அந்த கடனுடைய வட்டியை வசூலிப்பதிலே சில மாற்றங்கள் தேவை, தற்காலிகமாக 3 ஆண்டுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு மாநிலத்தில் அவர் கேட்கிற போது நம்முடைய புதுச்சேரி மாநிலம் வந்து யூனியன் பிரதேசம், இந்த சலுகையை அவர் கண்டிப்பாக வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் 400 கோடி ரூபாய் நாம் ஒரு வருடத்திற்கு கட்டவில்லை என்று சொன்னாலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் பெற்றிட முடியும், நிதி ஆதாரத்தை பெருக்கிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து போராடி வாதாடி இந்த சலுகைகளும் பெற்றால் நம்முடைய நிதி நெருக்கடியை நீங்கும் என்ற கருத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்திக் கொள்கின்றோம். 32% மத்திய அரசாங்கம் அந்த வருவாயை எங்கள் காரைக்கால் மாவட்டத்திற்கே தந்துவிட வேண்டும் என்று நாங்கள் மாநில அரசாங்கம் போராடுவோம். மாநில அரசு இங்கிருந்து முயற்சி செய்து அதை பெறவில்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் பெற்றுத்தரனால் நாங்கள் பாராளுமன்றம் முன்பே போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்டு பெறுவோம்.